இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எரேமியா 30:17 வாசிக்கலாம். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டல் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நேசித்த தம்முடைய ஜனங்களை தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பார்க்கிறார். திரும்ப அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தும்படியாய் நினைக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டம் என்று பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன். இன்றைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட நன்மையை அனுபவிச்சுட்டு எனக்கு தீமையை கொடுத்து விட்டார்கள், என்னை யூஸ் பண்ணிட்டாங்க, அவர்களுடைய உயர்வுக்காக என்னை யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நேரம் வந்தோடனே நீ வேண்டாம் அப்படின்னு தள்ளி வச்சுட்டாங்க. குடும்பத்தில், வேலையிடங்கள்ல, ஊழியங்கள்ல சூழ்நிலைகள் வருகிறது, தள்ளப்படுகிற சூழ்நிலைகள் வருகிறது. எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன், ஐ டிசர்வ் ஃபார் தி ப்ரமோஷன், என்னை தள்ளிட்டாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். தள்ளப்படுகிற சூழ்நிலை வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த இடத்துல வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன் காயங்களை ஆற்றுவேன், உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். எந்த இடத்துல நீ தள்ளப்பட்டாயோ அந்த ஸ்தானத்தை காட்டிலும் மகிமையான இடத்தில் உன்னை வைப்பேன். ஆண்டுடைய வாக்கு ஒரு நாளும் மாறாதது. கர்த்தர் உங்க மேல கொடுத்த வாக்கு ஒரு நாளும் மாறாதது. வாக்கு தத்தத்தின் தேவன் வாக்குல உண்மை உள்ளவர். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், வாக்கு பண்ணின ஆண்டவர் மாற மாட்டார். தாவீதுனுடைய வாழ்க்கையில நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அவனுடைய ஜீவன் போகிற சூழ்நிலை இருந்தது. ஆனால் தேவனுடைய அபிஷேகம் 17 வயதில் அவன் மேல இறங்கி வந்த அபிஷேகம் அந்த தாவீதை உயர்த்தினது. Believe in the anointing. உங்கள் மேல இருக்கிற அபிஷேகத்துல நம்பிக்கையோடு இருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வேறு சில ஊழியக்காரர்கள் இருக்கலாம். தேவனுடைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்தேன், நான் தள்ளப்பட்டு இருக்கிற இல்லை. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மீது இருப்பது உண்மையானால், தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறது உண்மையானால், ஏற்ற வேளையில் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். உங்கள் தலையை புது எண்ணெயினால் அபிஷேகித்தவர் எல்லா வகையிலும் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுவார். அந்த ஆறுதலின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில்லை, உங்களை விலகுவதும் இல்லை. அந்த ஆறுதல் உங்கள் மேல கடந்து வருவதாக தேவ ஆவியானவர் உங்களை எல்லா வகையிலையும் பலப்படுத்தி ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். God bless you. God bless you.